உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடியது இடுக்கு பிள்ளையார் கோவில். ஆந்திரா, தெலுங்கானா மாநில பக்தர்களால் மோட்ச தீபம் என்று அழைக்கக்கூடிய இந்த கோவிலில் சுமார் 5 அடி நீளமும் 1 அடி அகலமும் கொண்டிருக்கக்கூடிய சிறிய துவாரமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ராஜமுத்ரா கோதாரி பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான மணிக்குமார். இவர் நேற்று இரவு அந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் சென்று உள்ளே சென்று வெளியே வரும்போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மிகுந்த வெளியே வர முடியாமல் சிரமப்பட்ட நிலையில் இருந்தவரை அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்கு வருகை தந்து அவரை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். அப்போது அவர் சிகிச்சை பலனின்றி மூச்சு திணறலால் உயிரிழந்த சம்பவம் ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநில தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்களிடையே மிகுந்த ஒரு வருத்தத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.